இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம். அதுக்கு பூண்டை உரித்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதில் இருக்குது. வாங்க பார்ப்போம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினீங்கன்னா தான் பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயமும் கடுகு ஒரு ஸ்பூனு, அதுலேயே சீரகமும் இருக்குது. ரொம்ப பொரிய விட்டுறக்கூடாது. இப்போ தட்டி வச்சுருக்கிற பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை நம்ம வேக வச்சு கூட பருப்பு சட்டியில் நல்லா கடைஞ்சிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பூண்டு ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி முழுசாக நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பொரியுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கலாம். தோலோடு நம்ம இடித்து வச்சுருக்கோம். அந்த பூண்டை இடித்து வச்ச பூண்டை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஸ்மெல்லுக்காக நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி 2 தக்காளி, சின்ன தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி போட்டுக்கோங்க. பூண்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி விட வெங்காயம் நீங்கள் அதிகமாக போடணும். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே சமமாக போடாதீங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். வந்துடுச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை போட்டுட்டு நல்லா நீங்கள் வதக்குங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். நல்லா வதக்குங்க. அப்போ தான் பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் குழம்பு சுண்டுட்டோம். குழம்பு சுண்டதுமே
எலுமிச்சை பழ சைஸுக்கு நம்ம வந்து ஒரு புளியை எடுத்துருக்குறோம். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொஞ்சம் சுண்டுனதுமே பூண்டு குழம்பு இந்த புளி தண்ணியை வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். குழம்பு கொஞ்சம் சுண்டட்டும். குழம்பு வந்து இப்போ வந்து கொஞ்சம் பாதி சுண்டி இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து புளி கரைசலை வந்து ஊற்றிக்கலாம். வந்து புளி கரைசலை வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ வந்து தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், பூண்டு குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்ட பிறகு ஒரு இது கலரிங்க. பாருங்கள், குழம்பு எவ்வளோ திக்னஸாக இருக்குது. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.